ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பிஎம்ஸ்ல இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி ஹெரிட்டேஜ் பார்க்கில் ஒரு மக்கள் கெட் டுகெதர் பார்ட்டி நடந்துச்சு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப் டு எண்ட் வரலையும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். எப்பவுமே கெட் டுகெதர் பார்ட்டி துபாய் பார்க்கில் தான் நடக்கும். ஸோ இந்த வருஷம் அபுதாபி ஹெரிட்டேஜ் பார்க்கில் நடந்துச்சு. ஸோ இந்த பார்க் அபுதாபியில் தான் இருக்குது. இது வரையும் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் போது தான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அழகான இடம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஊருக்காரங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சிலர் ஊருக்கு போயிட்டாங்க, சிலர் டியூட்டி காரணமாக வர முடியல. அதனால் இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் லீவோ அவங்க மட்டும் வந்திருந்தாங்க. டீ ஜூஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்தவங்களுக்கு நம்ம பசங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் குடிச்சிட்டு அவங்கவுங்க நண்பர்களோட அங்கங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. லஞ்சுக்கு நாங்கள் ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்லேருந்து மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இண்டிவிஜுவல் பேக்கு அதெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதில் ஸ்பூனு பிளேட்லாம் நம்ம பசங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பந்தி பரிமாறத்துக்காக பசங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வர வர அப்படியே உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களாம் சூப்பராக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லோரும் வந்து உட்கார்ற மாதிரி. ஸோ எல்லாத்தையும் அழைச்சாச்சு, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பந்தியில் முடியாது, ரெண்டாவது பந்தியும் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. எல்லோரும் வந்துட்டுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் பேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அதில் ஒரு பிளேட்டும் ஒரு ஸ்பூனும் இருக்கும். அவங்க தேவைப்படுறத சாப்பிட்டுக்கிட்டு மீதியை எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா ஃபுட்டை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்றதுனால ஜான் வயிற்றுக்காக தான் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுறோம். அதனால் ஃபுட்டை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம ஊரில் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக தான் இது இருந்துச்சு. ஏன்பா அவருக்கு தண்ணி இருக்கான்னு பாரு, அவருக்கு ஏதாவது சாப்பாடு வேணுமான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அன்போட பரிமாறும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இன்னுமே மக்கள் வர வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இருந்த மக்களெல்லாம் சிறப்பாக கவனிச்சிக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தோம். அங்கே நின்றுருந்த நம்ம பசங்களையுமே உட்கார வச்சாச்சு. ஸோ எல்லாரும் நிற்க வேணாம், எல்லாரும் சாப்பிடட்டும் அப்படின்றதுனால ஸோ அவங்களும் சாப்பிட உக்காந்தாச்சு. அமீரகத்தில் பல்வேறு இடத்துல வேலை செய்கிற என் ஊர் மக்கள் ஒரே இடத்துல இந்த மாதிரி கூடி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்துச்சு அன்னைக்கான டே. நாங்களுமே சாப்பிட உக்காந்தாச்சு. ஸோ இன்னமும் ஒரு 10 ஆள் வர வேண்டியது இருக்குது. சரி அதுக்குள்ளாட்டி நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடித்த உடனே எல்லாரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க பொழப்பை பார்த்துட்டு போயிடுவோம், இதோட அடுத்த வருஷம் தான் மீட் பண்ண முடியும் அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடித்த உடனே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குரூப்பாக உட்காந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். இது எல்லா வருஷமும் எடுப்போம், இந்த வருஷமும் எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்து முடித்த உடனே மக்கள்லாம் கலைஞ்சு போயிட்டு அவங்கவுங்க நண்பர்களோட அப்படி கூடி நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் ஆனதுனால டீயுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்துருந்துச்சு. அது குடிச்சிட்டு அங்கேருந்து 1 by 1 கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ஸோ இது போல் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இணைய வழியாக இணைந்திருப்போம். நன்றி.